ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷுவ இன்ஃபோ. சிகப்பு பூசணிக்காய் தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீ உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. சிகப்பு பூசணிக்காய் தோசைக்கு மாவு அரைக்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள்லாம் பார்க்கலாங்க. சிகப்பு பூசணிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இதை எந்தளவு சேர்க்கலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, 1 டம்ளர் அரிசி எடுத்தோம்னா, அதாவது 1 கப்பு அரிசி எடுத்தோம்னா ஒரு அரை கப்பு வரைக்கும் பூசணிக்காய் சேர்க்கலாம். அதுக்கு மேலே சேர்த்தோம்னா தோசை வர்றது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால் 1 கப்பு அரிசினா அரை கப்பு இல்லை 3/4 கப்பு நம்ம காய் எடுத்துக்கலாங்க. சிகப்பு மிளகாய், சின்ன நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து வச்சுருக்கேன். இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு, இது புழுங்கல் அரிசி, அப்புறம் கருப்பு உளுத்தம்பருப்பு, இது பச்சரிசி. 1 கப்பு பச்சரிசி, 1/4 கப்பு புழுங்கல் அரிசி, 1/4 கப்பு உளுத்தம்பருப்பு, இதுதான் அளவு. இப்போ இந்த 2 அரிசி உளுத்தம்பருப்பு 3ஐயும் ஒன்றாவே ஊற வச்சிடலாம். ஒரு 3 மணி நேரம் ஊறினா கரெக்டாக இருக்கும். அரிசியெல்லாம் நல்லா கழுவி ஊற வச்சதுக்கப்புறம் அரிசி பருப்பு எல்லாமே ஊற வச்சதுக்கப்புறம் அது கூடயே இந்த சிகப்பு மிளகாய், இந்த புளி சேர்த்து ஒன்றாவே ஊற வச்சிடலாங்க. அதுக்கப்புறம் ஊறினதுக்கப்புறம் ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் இந்த மிளகாய், புளி, உப்பு, இந்த சிகப்பு பூசணி இதையெல்லாம் நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துட்டு, அதுக்கப்புறம் கிரைண்டரில் நம்ம இந்த 2 அரிசி பருப்பு ஊற வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதை தனியாக அரைச்சிட்டு இதை அரைச்ச விழுது அது கூட சேர்த்து அரைச்சிட்டு நல்லா புளிக்க வச்சிடலாங்க. புளிக்க வச்சு நம்ம இந்த தோசை ஊற்றினா சூப்பராக இருக்கும். புளிக்காமையும் அப்படியே ஊற்றலாம். புளிக்க வச்சா இன்னும் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ இதெல்லாம் நான் கழுவிட்டு காமிக்கிறேங்க. பாருங்கள், பச்சரிசி, புழுங்கல் அரிசி, உளுத்தம்பருப்பு 3ஐயும் ஒன்றாவே ஊற வச்சுக்கலாம். ஒரு 3 மணி நேரம் ஊறணும். இப்போ கழுவிட்டு காமிக்கிறேங்க. அரிசியெல்லாம் ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சுங்க. நான் சொன்ன மாதிரி சிகப்பு மிளகாய், புளி இதில் இப்போது சேர்த்துருக்கேன். இது நல்லா ஊறிடுச்சு. இப்போ அரிசி பருப்பு நம்ம கிரைண்டரில் அரைச்சிக்கலாம். சிகப்பு மிளகாய், புளி, அப்புறம் இந்த சிகப்பு பூசணிக்காய் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது உப்பு எல்லாம் சேர்த்து மிக்சியில் அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பூசணிக்காவை மட்டும் போட்டு துருவல் மாதிரி செஞ்சதுக்கப்புறம் புளி, சிகப்பு மிளகாய், உப்பு சேர்த்திக்கலாங்க. பூசணிக்காவை நல்லா இந்த மாதிரி விழுது மாதிரி அரைச்சாச்சுங்க. இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பை சேர்த்திக்கலாம். அப்புறம் சிகப்பு மிளகாய், புளி ஊற வச்சுருந்தோம், அதையும் இப்போ சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. சிகப்பு பூசணிக்காய் தோசைக்கு மாவு அரைச்சி வச்சாச்சுங்க. ஒரு 4 மணி நேரமாவது புளிச்சா நல்லாயிருக்கும். நீங்கள் இல்லை நான் இப்படியே ஊற்றலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக ஊற்றலாம். டேஸ்ட்டு புளிச்சா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. ஒரு 4 மணி நேரம் கழித்து பார்க்கலாங்க. சிகப்பு பூசணிக்காய் தோசைக்கு அரைச்சி வச்சுருந்தோம். 4 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எப்படி இந்த ரவா தோசை ஊற்றுற மாதிரி தான் ஊற்றுவோம். அதனால தான் இந்தளவுக்கு தண்ணியாக இருக்குது. கடுகு தாளித்து போட்டுக்கலாங்க. எண்ணெயில் எப்பவும் போல் கடுகு தாளித்து போட்டாச்சு. கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன் ஊற வச்சுருந்தேன், அதை இப்போ சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலையும் கூட சேர்த்துக்கிறேங்க. அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். இது எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம தோசை ஊற்றிடலாங்க. நம்மளோட வெயிட்டை பற்றின அவேர்னஸ் உங்கள்கிட்ட இருக்கா? அப்போ அவசியம் இது உங்கள்கிட்ட இருக்கணுங்க. ஹெல்த்து ஜீனி வெயிட் மிஷினை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இதில் 180 kg வரைக்கும் வெயிட் பார்க்கலாம். இதில் ஹை குவாலிட்டி டெம்பர்டு கிளாஸ் இருக்கிறதால இது அவ்வளோ சீக்கிரம் உடையாதுங்க. நம்மளோட வெயிட்டு மட்டும் இல்லைங்க, ரூம் டெம்பரேச்சர், பேட்ரி பர்சன்டேஜ் இது எல்லாத்தையும் நாம் இதில் பார்த்துக்கலாங்க. எல்சிடி டிஸ்பிளேயில் பார்த்துக்கலாம். இதில் ஸ்ட்ரெயின் காஜ் சென்சார் இருக்கிறதால நாம் அதிகமாக வெயிட் போட்டால் அலாரம் அடிக்குங்க. அதாவது இவ்வளவு தான் 180 kg வரைக்கும் தானே பார்க்க முடியும். அதுக்கு மேலே வச்சோம்னா அது அக்செப்ட் பண்ணாதுங்க. இந்த மிஷினில் வெயிட்டை கேஜிலையும் பவுண்ட்லேயும் பார்த்துக்கலாங்க. இந்த மிஷின் 2AAA பேட்டரியில் ஒர்க் ஆகுதுங்க. ஆன்டி ஸ்கிட் பிளாட்ஃபார்ம் இருக்கிறதுனால கால் வைக்கும்போது ஸ்கிட்டே ஆகாது. இந்த மிஷினுக்கு 3 years வாரண்ட்டி இருக்குங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டுங்க. இந்த ப்ராடக்டோட அமேசான் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேங்க. எல்லாருக்கும் யூஸ் ஆகும்னு நான் நினைக்கிறேன். வேணுங்கிறவங்க பார்த்து வாங்கிக்கோங்க.
பாருங்கள், ஒரு தோசைக்கல் அடுப்பில் போட்டிருக்கேன். அது காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாங்க. எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. ஒரு நிமிஷம் வேகட்டும், அப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். தோசை வெந்துடுச்சுங்க, திருப்பி போட்டுக்கலாம். நீங்கள் ஒன் சைடாக கூட எடுத்துக்கலாங்க. பாருங்கள், திருப்பி போட்டாச்சு. ஆல்ரெடி இதே சூப்பராக ரோஸ்ட் ஆகிருக்கு. கீழே மட்டும் ஒரே ஒரு செகண்ட் விட்டுட்டு எடுத்துடலாங்க. அவ்வளோதாங்க. இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு காமிக்கிறேங்க. ரெட் பம்கின் தோசை சூப்பராக செமையாக ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம இதுக்கு எந்த சட்னி வேணால் தொட்டு சாப்பிட்லாம். இப்போ நான் இட்லி மிளகாப்பொடி தூவி சாப்பிட போகிறேன். சூப்பராக வந்திருக்கு, ரோஸ்ட்டாக வந்திருக்கு. சாஃப்டாக கூட எடுத்துக்கலாங்க. உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அப்படி எடுத்துக்கோங்க. செம்மையாக நம்மளோட ரெட் பம்கின் தோசை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.